குட் மார்னிங். இந்த திருப்பலியானது நன்றிடுதலாக மரிய ரைசி குடும்பத்தினரும் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடிய ஷீலாவுடைய 38ஆம் ஆண்டின் பிறந்தநாள் இருக்காங்க. ஷீலான்றவங்க இல்லையா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் இன்று டேவிட் வெரோனிகா அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வேறு யாராவது இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி சொன்னாங்க? ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் மரித்த ஃபாதர் கிளெமெண்ட் ஃப்ராங்க், சிஸ்டர் சகாயா மேரி, ஜானி மேரி, வில்சன் ஆந்தனி, விக்டர், மார்கரெட் எட்டிஎஸ், டெரன்ஸ், தியாகப்பா, தெரேசம் அவருடைய ஆன்மாவுக்காக இந்த திருப்பலியை ஒப்புவிக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரியுடைய இன்று தாய் திருச்சபையானது அவர் லேடி ஆஃப் லூர்து மாதா அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. லூர்து மாதா என்று சொன்னாலே பாவிகளுக்காக வேண்ட வேண்டும் அப்படின்ட்டுருப்பான். மாதா 18 முறை மார்கரெட் அப்படின்ற பெர்னடெட் அப்படின்றக்கூடிய ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு 18 முறை தரிசனம் கொடுத்தார். அந்த 18 முறையில் அவர் 2 முக்கியமான விஷயங்கள் அவர் சொன்னார். ஒன்று குருக்களுக்காக ஜெபிங்கள், 2வது பாவிகளுக்காக ஜபிச்சு மன திரும்புங்கள் என்று. கிறிஸ்துவன்பானே, இதோ இந்த லூர்து அன்னையுடைய திருவிழாவை கொண்டாடும் நாமும் எப்பொழுதுமே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று எப்பொழுதுமே புனித தன்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்ற கடவுள் நம்மளுக்கு விருப்பப்படுகிறாரா? நம்ம தினந்தோறும் பாவங்கள் செஞ்சாலும் பாவத்துக்காக நம்ம மனவருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கிறார். இன்று அன்னை மூலியமாக நம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகக்கூடிய அனைத்து வரப்சும் நம்மளுக்கு பெற்று நாம் எப்பொழுதுமே பாவம் இல்லாத மனிதர்களை வாழக்கூடிய தன்மை கடவுள் நம்மளுக்கு தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எங்களோ எழுவோமாக. உம்முடைய தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்த நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருகெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும் புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில்: நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு
உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டிருக்குள்ள வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஊமையை பற்றி கேட்க அவரிடம், நீங்களும் இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் நுழையாமல் மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிவிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவும் பொருள்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பாரதாமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்சச் செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, வழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும். தீய எண்ணங்கள் வெளியே வருகின்றன. தீயனவாகிய இவனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்ற என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, லூர்து மாதாவுடைய விழாவை நாம் பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும். நான் 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, யார் பதில் நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லணும். ஓகே, சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் கிஃப்ட்டு, கேஷ் கிஃப்ட். ஓகே, சரி. மாதா 18 முறை ஏன்னா காட்சி அளிச்சாங்கல்ல, அந்த 18 முறையில் எந்த முறை அவர் நானே அமல உற்பவி மாதா அப்படின்னு சொன்னாங்க? எந்த காட்சி சொன்னாங்க? 2ஆவதா, 4ஆவதா, 8ஆவதா, 10ஆவதா, 12ஆவதா, 18ஆவதா? தெரியலையா? நான் சொன்னேன் இங்கே சொல்லணும் அப்படின்னு. சரி, யாருக்கும் தெரியல. சரி, சொல்லுங்கள். இங்கே தான் சொல்லணும். அங்கே கேட்டாரா? அப்போது அவருக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டுக்கிற பதில், அதனால் அவருக்கு தெரியும். ரிஜெக்டட். சரி, தெரியலையா? வேறு யாருக்கும் தெரில. சரி, ஓகே. மாதா பற்றி லூர்து மாதா ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்க, ஃபீஸ்க்காக வந்திருக்கீங்க. தெரிலண்ணா எப்படி இது? சரி, ஓகே, அதுக்கு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் எடுக்கலாம். ஓகே, பதில் நான் அம்மா சொல்கிறேன். சரி, 2வது கேள்வி. திருச்சபையில் டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மறை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறை கோட்பாட்டில் மாதாவுக்கு 4 பேர்கள் கொடுத்துருக்காங்க டைட்டில். ஓகே, 4 பேர். யாருன்னா தெரியுமா? 4 பேர் யார் சொல்கிறீங்க? சொல்லுங்கம்மா. இங்கே சொல்லுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். மைக் இல்லையா? சொல்லுங்கள், அங்கேருந்தே சொல்லுங்கள், பரவாயில்ல. மைக்கில் சொல்லுங்கள். முதலாவது, அன்னை இறைவனின் தாய். வெரி குட். 2வது, முப்பொழுதும் கன்னி. வெரி குட். 3வது, உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டப்பட்டாள். ஓகே, வெரி குட். 4வது தெரியலையா? எப்பவுமே தான் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே. வேற யாருக்கு தெரியும்? 4வது ஓகே, ஃபைன். ஓகே, சரி. நீங்கள் 4ல் 3 சொன்னதுனால அந்த 500 ரூபாயில் 3 பாகம் உங்களுக்கு, 1 பாகம் எனக்கு. ஓகே, சரி. அப்புறமா அந்த ஆஃபீஸில் வாங்கிக்கணும். ஓகே, கிறிஸ்துவ இதுதான் உண்மை. ஓகே, மாதாவுக்கு 4 டைட்டில் கொடுத்துருக்காங்க. முதலாவது
அன்னை வந்து இறைவனின் தாய். இரண்டாவது வந்து நித்திய சகாய மாதா அப்படின்னு சொல்கிறல்ல, அவர் எப்போதுமே என்றும் கன்னி மரியா. மூன்றாவது வந்து விண்ணக அரசுகை ஏற்றவள். நான்காவது நானே அமல உற்பவி மாதா. இந்த நானே அமல உற்பவி மாதான்றது வந்து மாதா வந்து இந்த சிறு பிள்ளைகிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது 16வது முறை. 18 முறை வந்து மாதா காட்சி கொடுத்துல வந்து அதில் 16ஆம் முறை தான் வந்து மாதா வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க. அது அந்த குழந்தை கூட வெறும் ஜஸ்ட்டு 14 வயது பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பெர்னடிட் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன ஊர், அது அந்த லூர்து அப்படின்ற ஒரு ஊர். அது அந்த ஊரில் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள் அங்கே இருக்கவங்களாம், எந்த மாதிரி ஒரு வளர்ச்சியும் இல்லாதது. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஏன்னா விறகு போய் கொண்டு வரணுன்றதுக்காக வரும் பொழுது மாதா காட்சி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஆஸ்துமா இருந்தது. அவங்க சாவரவிலே அந்த ஆஸ்துமா அப்படி தான் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மாதாவுடைய காட்சி கிடைச்சாலும் வந்து அவங்க வந்து மாதா கிட்ட வந்து எந்த ஒரு ஜெபம் பண்ணி எனக்கு நல்ல குணம் கொடு, நான் சரியாகணும் அப்படின்னு அவங்க கேட்கல. அது அவங்களுடைய பெருந்தன்மை தான் காமிக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சின்ன பொண்ணு 14 வயசில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து மாதா வந்து காட்சி கொடுக்குறாங்க. அங்கே வந்து நிறைய குருக்கள் இருந்தாங்க, நிறைய பிஷப் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதா அவங்களுக்கு காட்சி கொடுக்கல, அந்த சின்ன பொண்ணுக்கு தான் மாதா காட்சி கொடுக்குறாங்க. கிறிஸ்துவர்களே, கடவுள் எப்போதுமே வந்து சிறு பிள்ளைங்கள்கிட்ட தான் வந்து பேசுவாங்க. அவங்கள்ட்ட தான் நான் வந்து, ஏன்னா அந்த சிறு பிள்ளைகளை தான் வந்து புனித தன்மத்தில் இருக்கவர்கள். நம்ம யாருமே புனித தன்மத்தில் இல்லை. இருக்கிறீங்களா? யாருன்னா இங்கே யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். மாதா பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. கிறிஸ்துவர்களே, இதுதான் உண்மை. நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு புனித தன்மையத்தோடு வாழ வேண்டும் அப்படின்றது திருச்சபை நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்மளுடைய முயற்சி நம்மள்கிட்ட நம்ம செய்கிறோம். ஆனால் இன்று வந்து மாதா வந்து அந்த நானே அமல உற்பவி மாதா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து அந்த குழந்தை மூலிமா வந்து இந்த உலகத்துக்கு அவர் தெரிவிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னே தான் போப்பாண்டவர் வந்து அமல உற்பவியுடைய விழாவை வந்து திருச்சபை கொண்டாடுறதுக்கு அவர் வந்து தொடங்கினார். அது ஆயிட்ட பிறகு இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது இந்த சிறு குழந்தை வந்து மாதா எனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்க குருவானவர் கூட நம்பலை, ஊரில் இருக்கவங்க யாருமே நம்பலை. ஆனால் அந்த குருவார் சொல்கிறாரு, சரி நீ பார்த்துருக்க, அந்த அம்மா பார்த்துருக்கல, அவங்க பேர் என்னான்னு கேட்டுவா அப்படின்னு சொல்லி நிறைய முறை கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் கடைசியில் வந்து மாதா வந்து நானே அமல உற்பவி மாதா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது குருக்கார்கிட்ட. ஏன்னா உலகத்தில் யாருக்குமே இந்த வார்த்தை தெரியாது. அமல உற்பவி மாதான்ற பேரை யாருமே கேட்டது கிடையாது. போப்பாண்டவர் வந்து ஜஸ்ட்டு 4 இயர்ஸ் முன்னே தான் வந்து, அந்த காலத்தில் எதாவது மொபைலு கம்யூனிகேஷனாக ஒன்றும் இல்லை. ரோம்லேருந்து ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா 2-3 வருஷம் எடுக்கும், ஒரு ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு. ஏன்னா கடிதத்துலாம் எழுதணும், போட்டில் தான் வரணும், வந்து போகணும், அந்த மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் அந்த குருவானர் வந்து இந்த வார்த்தை கேட்டிருந்தா கன்ஃபார்ம் ஆகிடுது மாதா தான் காட்சி கொடுத்தது அப்படின்னு. கடைசியில் வந்து அந்த க்ரௌட் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் வந்து 20,000 லட்சங்கள் ஜனங்கள் வந்து கூடி வராங்க இந்த மாதாவுடைய காட்சி பார்க்கணும். கடைசியில் போலீஸே வந்து இன்வால்வ் ஆகிட்டு கவர்மெண்ட் வந்து தடை போடுறாங்க, அதை பூட் போடுறாங்க அந்த ஏரியாவை. கடைசியில் போப்பாண்டவர் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணி அந்த லூர்து மாதா அன்னையுடைய விழாவை தொடங்குகிறார். கிறிஸ்துவர்களே, நம்ம அனைவரும் இங்கே வந்து லூர்து மாதா அன்னைக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இதில் 2 விஷயம் தான் நம்ம சொல்கிறேன். ஒன்று வந்து எப்பொழுதுமே குருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு குரு வந்து கரப்ட் ஆகிட்டார்னா ஹோல் பாரிஷே கரப்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பாலில் வந்து நீங்கள் எவ்வளோ பால்னால் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஒரு ட்ராப் வந்து பாய்சன் நீங்கள் போட்டிங்கன்னா ஆகும், அது பால் ஃபுல்லாகவே கெட்டுரும். அதுபோல் குருக்கள் வந்து எப்பொழுதுமே மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும், மக்களை அன்பு செய்ய வேண்டும், மக்களுக்குடைய தேவைகளை புரிந்து அவர்களை வந்து வழி நடத்த வேண்டும் மற்றும் மக்களை வந்து விசுவாசம் கொண்டு வர வேண்டும். இதுதான் குருக்களுடைய வேலை. பிஷப்பு இன்னும் பெரிய வேலை இருக்குது, எல்லாரையுமே ஒற்றுமையாக்க வேண்டும். பிஷப்புடைய வேலை என்னென்னா, மக்கள் அனைவரையும் ஒற்றுமையாக்கி அவர்கள் வந்து எப்பொழுதுமே கடவுளுடைய பயபக்தியில் வந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய அனைத்து வேலைகள் வந்து பிஷப்புகள் செய்ய வேண்டும். போப்பாண்டவர் என்ன செய்கிறார், உலகத்திலேயே இருக்கிற எல்லாரையுமே சமாதானப்படுத்தி எல்லாரையுமே உலகத்தில் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கும் அனைவருக்குமே கடவுளுடைய விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்து மூலியமாக மக்கள் வந்து கடவுளை நம்பி விசுவாசித்து ஆராதிக்க வேண்டும். இதுதான் கடவுள் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள். ஒருவேளை இந்த குருக்கள் வந்து இந்த வேலை செய்யாமல் மற்ற வேலை செய்கிறது என்ன பிரயோஜனம்? அதனால்தான்
மக்களாகிய நீங்கள் வந்து குருக்களுக்காக நான் ஜபிக்கும் பொழுது மாதாவும் மற்றும் ஆண்டவர் வந்து அந்த குருக்களை ஆசீர்வதித்து அவர்கள் வந்து தீய இடத்துல விழாமல் காப்பாற்றி அவர்கள் வந்து அந்த சோதனையில் விடாமல் அவர்கள் எப்பொழுதுமே நல்ல குருக்களாக ஆசீர்வதிப்பார்கள். அந்த நல்ல குருக்கள் வந்து நல்ல சிந்தனையோடு செயல்படும் பொழுது மக்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு விசுவாசத்தில் வழியோடு வளர்வார்கள். அதுதான் குருக்களுடைய வேலை. அதுக்காக தான் நீங்கள் வந்து குருக்களுக்காக ஜபிக்க வேண்டும். நம்ம சில நேரத்தில் ஜபிக்கிறது இல்லை, அது ஒரு பக்கம். எப்போதுமே ஏதாவது சொல்லினே இருந்தோம் இல்லையா? அது சில பேர் அது பண்ணாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க, சொல்லுங்கள் தேவைச்சுன்னா. இல்லைன்னா எப்போதுமே அதுக்கு பதிலாக ஜெபம் பண்ணுங்கள் குருக்களுக்காக. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது வந்து மாதா வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். மனஸ்தாபம் பட வேண்டும். பஷத்தாப்பம் அப்படின்வாங்களே, மனஸ்தாபம் தானே, மனஸ்தாபம் பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து செய்த பாவத்துக்கு நாம் மன்னிப்பு கேட்டு பாவ சங்கீதத்துக்காக போக வேண்டும். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்க்குறேன், கோயிலுக்கெல்லாம் வராங்க, ஆனால் பாவ சங்கீதத்தை போகிறதில்ல. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை ஃபாதரே வந்து பாவியாக இருக்கிறாரு, எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு ப்ராட்டஸ்டன்ட் திங்க் பண்ண, அப்படியா தெரியல. நீங்கள் எப்பொழுதெல்லாம் வந்து பாவ சங்கீதத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அப்பொழுது வந்து நீங்கள் தூய்மையில் இருப்பீர்கள், புனித தன்மையோடு நீங்கள் வாழ்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏனெனில் நம்ம எப்பொழுதுமே தினந்தோறும் நம்ம கடவுளோடு இணைந்து இருக்க வேண்டும் அப்படின்னு திருச்சபை நம்மளுக்கு இந்த அருள்சாதனம் கொடுத்துருக்கிறது. கிறிஸ்துவர்களே, இன்று விசேஷமாக இந்த வேர்ல்ட்லி சிக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்க அனைத்து நோயாளிகளுக்காக இன்றைக்கி ஜபிக்க வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் வந்து 2 விதத்தில் சிக்காக இருப்பாங்க. ஒன்று வந்து உடல் த்திலையும், இன்னொருத்தர் வந்து ஆன்மீகத்தில் வந்து சிக்காக இருப்பாங்க. அதனால் நம்ம எப்பொழுதும் வந்து இந்த 2 நோயிலேருந்து வெளியே வரணும். உடல் சிக்னஸ் வந்து இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பரவாயில்லை. அது வந்து நம்மளை வந்து நம்முடைய உடலை தான் வந்து அழிக்கும் தவிர அது வந்து நம்மளுடைய ஆன்மாவை அழிக்காது. ஆனால் நம்ம வந்து பாவ மன்னிப்பிலேருந்து அதாவது நம்முடைய ஆன்மாவுடைய சிக்னஸ்லேருந்து நம்ம வெளியே வரலைன்னா அது நம்முடைய ஆன்மை அடிச்சிடும். அது வந்து நம்ம கடவுளுக்கு போய் சேரவே முடியாது. அதனாலே இன்று வந்து மாதாக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மற்றும் விசேஷ வகை என்னுடைய நற்செய்தியில் வந்து கடவுள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை அப்போஸ்தலருக்கு சொல்கிறார். எந்த ஒரு உணவும் வந்து மனிதனை வந்து தீட்டு பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். நம்ம எடுக்கிற எந்த உணவு, சில பேர் வந்து போர்க் சாப்பிட்டா வந்து ஏன்னா பைபிளில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பைபிளே சொல்லுது, சாப்பிடக்கூட எந்த உணவு வந்து மனிதனை தீட்டு பண்ணாது. அது உண்மை தான். நீங்கள் அதோட என்ன சாப்பிடணுமோ அது சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு நோவு வராது, எதுவும் தீட்டும் பண்ணாது. ஆனால் எதெல்லாம் வந்து உள்ளத்துலேருந்து வெளியே வருது அதுதான் தீட்டு பண்ணும். எதெல்லாம் அப்படின்னா அது களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, வஞ்சகம், காமவெறி, பொறாமை, வழிப்புரை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தீட்டு செய்து அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதனால் நம்முடைய மனசு தான் ஈவல். நம்ம மனசு எப்போதுமே சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். நம்ம எப்பொழுதுமே நல்ல விஷயங்கள் பேசணும். பாருங்கள், திருப்பலி முடிஞ்ச பிறகு நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தை, நற்செய்தி பற்றி, இல்லை வாசகை பற்றி, அந்த சர்மன் பற்றி, இல்லை ஜபத்தை பற்றி, இல்லை மற்றவங்க நல்ல செய்ய விஷயங்களை வந்து நம்ம பேசும் பொழுது நம்முடைய ஆன்மா வந்து முழுமையாக சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆன்மா வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து எப்போ ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம மைண்டு தான் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறோம், உடலை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறோம். அது தேவையில்லை. நம்மளுக்கு யாருன்னா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம், ரொம்ப நல்லவங்க, நீங்கள் சூப்பருங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஓகே, சந்தோஷமாக கிடைக்கிது. ஆனால் ஆன்மா சந்தோஷம் எது தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளை ஆராதிக்கிறது தான் ஆன்மாவுக்கு சந்தோஷம். அதுதான் இந்த 2 விதம். மனிதனுடைய உடலும் ஆன்மா, இது 2மே வேறு வேறு தான். இந்த 2 ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஆன்மா குணமாக இருந்தால் மட்டும் உடல் வந்து எப்போதுமே குணமாக இருக்கும். ஒருவேளை வந்து உடல் நல்லா இருந்து ஆன்மா கெட்டுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஆகினாலே என்னுடைய திருப்பலி நாம் கடவுள் ஜெபிப்போம். இரவா நீர் கொடுத்த அந்த அனைத்து ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்தி நாம் அனைவருமே நாம் எப்பொழுதுமே விசுவாசம், ஒரே குடும்பமுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தன்மையோடு நம்ம இருக்கணும். மாதா பாருங்கள், எங்கன்னா வந்து அவங்க செஞ்ச வேலைக்கு இப்போ எங்கன்னா பேர் வாங்கினாங்களா? ஜீசஸ் கூட எங்கேயுமே அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, நீ சூப்பராக பண்ண அப்படின்னு. இந்த கானா ஊரில் கூட பாருங்கள், அவங்க செஞ்ச வேலைக்கு வந்து யாருன்னா எதாவது அவங்க போய் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? அமைதியாக தான் இருந்தாங்க, அவங்க எதுவும் போய் சொல்லவே இல்லை. ஒரு வேலை வந்து மாதா அந்த மேரேஜெல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஏசுக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, தேங்க்ஸ்ப்பா, அந்த வேலை நீ பண்ணி கொடுத்தல, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அங்கே எழுதப்படலை, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாரு, ஓகேம்மா
அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ சில நேரத்தில் வந்து நம்ம மற்ற நல்லது செய்கிறது வந்து நம்ம எப்போதுமே அதை வந்து பாராட்டணும். அது வந்து நம்ம எப்பொழுதுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்போ நல்ல விஷயங்களுக்காக நம்ம பேச போகணும், அது வந்து நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய உடலும் நல்லதாகவே இருக்கும். அதுக்காக என்னுடைய மாதத்தில் ஜெபிச்சு நம்ம எப்பொழுதுமே நல்ல ஆரோக்கியத்தோடு மனசும் நம்மளுடைய இதயமும் உடலும் எப்போதுமே நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் மாதம் மூலமாக கேட்டு ஜெபிச்சு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். சகோதரர்களுடன் நம் அனைவரும் புகழும் திருப்பலி எல்லா உள்ள தந்தையாகிய எனக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிட்ட பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களும் மக்களில் மன்றாற்றுகளை ஏற்றலும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறும் திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாற்றும் பேர்மிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமல் இருப்பதாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்தந்தை இல்லாமல் நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இறக்கும் கன்னிமர் பிறக்க திருவள்ளுமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதர் ஆதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி பெற்று மற்றும் வான சைனிக அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மனைத்தும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரல் கழித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவையில் அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இருந்தோர் அனைவரும் இழக்கத்தோடும் நினைவு கூர்ந்து உமது திருமுன் ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உதவராயிருந்தவராகிய அனைவரோடும் புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மனமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவுகளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரும் கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவில் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியும் உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் மரியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலும் எனது ஆன்மா நலமடையும். லூர்து மரி கனியமுதே மகிமை மரி நெகில் உருவான என் தாய்மரி என்றும் உம்மை பணிந்தோம் எமையாதரி கண்ணியே லூர்து மரி கனியமுதே மகிமை மரி ஏழில் உருவான என் தாய்மரி என்று உம்மை பணிந்தோம் எமையாதரி. ஜெபமாலை அளித்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. ஜெபமாலை அளித்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. மலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா, மலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா. நல்ல மனம் தந்து குளிர்வாயம்மா. கனியே லூர்து மரி கனியமுதே மகிமை மரி. தீராத வினை தீர்ப்பாயே, எம்மை தேடுவோர் இடம் சேர்வாயே. தீராத வினை தீர்ப்பாயே, எம்மை தேடுவோர் இடம் சேர்வாயே. மண்ணில் தாயில்லா தவிப்போர்க்கெல்லாம், மண்ணில் தாயில்லா தவிப்போர்க்கெல்லாம் நல்ல தாயாக அமைவாயம்மா. கனியே லூர்து மரி கனியமுதே மகிமை மரி ஏழில் உருவான என் தாய்மரி என்றும் உம்மை பணிந்தோம் எமையாதரி. ஜெபமாலை அளித்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. ஜெபமாலை அளித்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. மலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா, மலை குகை நடுவில் அமைந்தாயம்மா. நல்ல மனம் தந்து குளிர்வாயம்மா. கண்ணியே லூர்து மரி கனியமுதே மகிமை மரி.
மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுள்ள மானீரே. அதனால் கிறிஸ்து மக்கள் நாங்கள் ஒன்று இணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்கள் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. லேடி ஆஃப் ஃப்ளூட்ஸ் மாதாவுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆல். ஓகே, நாளைக்கு காத்தால இந்த திருப்பலி முடிந்த பிறகு ஃபாதர் லூயிஸ் பாரிஸ் லூர்து மாதாவுடைய பங்கு தந்தை இங்கே வருவார். வந்துட்ட பிறகு நாளைக்கு 2 விஷயம் நடக்குது. நம்முடைய இது இருக்குல்ல, இதில் ஸ்டால் இருக்கு இல்லையா, அது நம்ம அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது பிளெஸ்ஸிங் பண்ணுவார். அது ஆகிட்ட பிறகு ஒரு டெய்லரிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நாளைக்குலேருந்து தொடுது. அவர் வெறும் பிளெஸ் பண்ணுவார். சாயந்தரம் தான் இனாக்ரேஷன் எல்லாம் 6:45 ஈவினிங்கு. அதனால் நாளைக்கு பூசை முடிச்ச பிறகு ஒரு சின்ன ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கும். அதில் பங்கேற்கும்படி மற்றும் யாரெல்லாம் டெய்லரிங்கில் கற்றுக்கணும் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல்